परेश महेश विलेशय भूषण भो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् उमया दिव्य सुमङ्गल विग्रहया लिङ्गित वामाङ्ग विभो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् உதவிக்குணையன்றி வேறாருமில்லை உமை புதல்வா மதவிக்ர வேழமுகமுடையீர் வடமால் வரைக்கே இதமிக்க பாரதம் கோட்டால் எழுதிய எம் அரசே கதவிற்கணபதியே பாலை மேவிய கற்பகமே. உலகெங்கும் புதுயுகம் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜனவரி 1 புத்தாண்டில் நாம் ஏன் பூஜைகள் செய்ய வேண்டும், நாம் ஏன் கொண்டாட வேண்டும் என்று பலர் எண்ணத்தில் தோன்றும். ஆனால் நம் வழக்கத்தில் இன்று ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இருக்கும் ஆங்கில வருடமே எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது நமது மரபு. இந்த பூலோகத்தில் இந்த புத்தாண்டு தினத்தை கொண்டாடும் அனைவருக்காகவும் இதுபோன்ற வழிபாடுகளை செய்வது என்பது நமது வழக்கத்தில் உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தினத்தில் ஒரு சிறப்பான வழிபாடு செய்ய வேண்டும் என முடிவெடுத்து இதை செய்வதற்கான இடம், அதற்கு தேவையான பொருட்கள், ஒரு அருள்பாலிக்கும் ஸ்தலம் ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கும் பொழுது நமது தமிழகத்தின் தலைப்பகுதியாம் ஈசான பாகத்தில், அதாவது வடகிழக்கு பாகத்தில் இருக்கும் தேவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அமிர்தேஸ்வர ருத்ரராகிய அமிர்தேச பெருமான், லோகாம்பிகை உடனுரை அமிர்தேச பெருமான், அமுதபுரி என மற்றொரு பெயரால் வழங்கப்படும் ஊரான திருப்பாலைவனம் எனும் ஊரில் இருக்கும் இறைவனுக்கு ஏகாதச ருத்ராபிஷேகம் செய்யலாம் என முடிவெடுக்கப்பட்டு உங்கள் அனைவரையும் இந்த புத்தாண்டு நல்லாளில் அந்த லோகாம்பிகை உடனுரை அமிர்தேஸ்வர சுவாமியின் அருளுக்கு பாத்திரராகும்படியாக உங்கள் அனைவரையும் அழைத்துச் செல்கிறோம். வாருங்கள். பலருடைய எண்ணத்தில் தோன்றலாம், தொலைக்காட்சியில் நாம் காணும் இந்த பூஜைகள் பலன் தருமா என்று. கண்டிப்பாக இப்பூஜைகளும் பலன் தரும். எப்படி எனில், நாம் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கிறோம். ஸ்டேடியத்தில், அதாவது மைதானத்தில் இருந்து பார்ப்பவர்களும் வீட்டில் இருந்து பார்ப்பவர்களின் உணர்வுகளையும் பார்த்தீர்களானால் ஒன்று போல்தான் இருக்கும். அந்த உணர்வு எப்படி ஒன்று போல் நேரில் பார்ப்பதிலும் தொலைக்காட்சியில் பார்ப்பதிலும் இருக்கிறதோ அதன் காரணம் என்னவெனில், நாம் அதில் மிகவும் லயித்து பார்க்கிறோம். இந்த லயிப்பு நாம் இப்பொழுது பார்க்க போகும் இது போன்ற பூஜைகளில் இருக்குமானால் நிச்சயமாக நமக்கு இதிலிருந்து 100%, அதாவது முழு பலனும் கிடைக்கும் என்பது உறுதி.
ஏகாதச ருத்ர ஹோம ஜப அபிஷேகமானது எப்பொழுதெல்லாம் செய்யப்படுகிறது என்றால், முதலில் 1 வருடம் நிறைந்த பிறகு ஒரு குழந்தைக்கு செய்யப்படும் ஆயுஷ ஹோமத்தில் செய்யப்படுகிறது. அதன் பின்பு உக்ரரத சாந்தி என கூறப்படும் 59 வயது நிறைந்த பிறகு செய்யப்படும் ஹோமத்தில் பூஜையில் செய்யப்படுகிறது. அதன் பிறகு சஷ்டியப்த பூர்த்தி சாந்தி என சொல்லப்படும் 60 வருடங்கள் முடிந்த பின்பு செய்யப்படும் பூஜையில் செய்யப்படுகிறது. பீமரத சாந்தி என சொல்லப்படும் 70வது வயதை தொடும் நேரத்தில் செய்யப்படும் பூஜைகளில் செய்யப்படுகின்றது. சாந்தி ஹோமத்தில் செய்யப்படுகிறது. 1000 பிறைகளை கண்ட பின்பு, அதாவது 80 வருடங்களும் 6 மாதங்களும் கடந்தால் ஒருவர் 1000 பிறைகளை கண்டதாக கூறப்படுகிறது. இது சதாபிஷேகம் என கூறப்படும். இந்த அபிஷேக திருவிழாவிலும் ஏகாதச ருத்ராபிஷேகமானது செய்யப்படுகிறது. அதன் பிறகு ஒருவர் கொள்ளு பேரணி பெறும் பேற்றை பெற்றால் அப்பொழுது செய்யப்படும் கனகாபிஷேகம் எனும் விழாவிலும் இது செய்யப்படுகிறது. அதன் பின்பு பூர்ணாபிஷேகம் என கூறப்படும் 100 ஆண்டுகளை ஒருவர் கடந்து விட்டாராயின் அப்பொழுது செய்யப்படும் விழாவிலும் இது செய்யப்படுகிறது. இந்த ஏகாதச ருத்ராபிஷேகமானது தனிநபரான ஒரு எஜமானரின் விருப்பத்தின்படியும் கோவில்களில் செய்யப்படுகின்றது. மேலும் மிக மிக நன்னாட்களில், விசேஷமான நாட்களிலும் இந்த ஏகாதச ருத்ராபிஷேகமானது செய்யப்படுகிறது கோவில்களில். மகாதேவ சிவோ ருத்ரஹா சங்கரோ நீலலோகிதா ஈசானோ விஜயபீம தேவதேவ பவோத்பவா கபாலீச்சாபிதான ஏகாதச ருத்ரஹா. இந்த ஆகம ஸ்லோகத்தில் ஏகாதச ருத்ரர்களையும் கூறப்பட்டுள்ளது. அவர்கள் மகாதேவர், சிவன், ருத்ரன், சங்கரன், நீலலோகிதன், ஈசானன், விஜயன், பீமன், தேவதேவன், பவோத்பவன் மற்றும் கபாலீசன். இந்த 11 ருத்ரர்களுக்கும் ஏகாதச ருத்ரர்கள் என்று பெயர். இந்த ஏகாதச ருத்ரர்களுக்கும் ஏகாதச கலசம், அதாவது 11 கலசங்களை வைத்து பூஜை செய்வது, பின்பு அவர்களுக்கான மந்திரங்களை கூறி ஹோமங்கள் செய்வது, வசோத்தாரை என கூறப்படும் ஆகுதியை கொடுத்து, சமக்க மந்திரத்தை சொல்லி ஆகுதியை கொடுத்து, அதன் பின்பு 11 கலசங்களை கொண்டு 11 ரித்விஜர்கள் ருத்ரத்தை ஓத இந்த அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. ஒவ்வொரு கலசமாக ஒவ்வொரு திரவியத்திற்காக செய்யப்படும். ஒவ்வொரு திரவியம் செய்து பின்பு ஒவ்வொரு கலசமாக அபிஷேகம் செய்யப்படும். நாமிகாங்குஷ்டாभ्यां हस्तमूलेन चक्षुषा कुण्डस्य निरीक्षणं स्वमन्त्रेण प्रोक्षणं ताडनं च कुशैः हुम्पडन्तास्त्रेण अभ्युक्षणम् औषधन्त कवचेन खनन अवकीर्ण पूरण समीकर्ण सेचन कुट्टन सम्मार्जन समालेपनानि खड्गेन कुशेन विधाय कुण्डमध्यपूर्वयाम्य उत्तरपश्चिमेषु शान्तिकलायै नमः, शान्तिकलायै नमः, विद्याकलायै नमः, वसिष्ठाकलायै नमः, निवर्तिकलायै नमः, कलावयाय कुण्ठाय नमः. त्रिसूत्र्यास्त्रमन्त्रेण संवेष्ट्य प्राकायितमुदकायितं वा तिर्यकरेकया सह रेखादुष्ठयं वयत्रकुशत्रयेण वज्रीकरणं पूर्वोक्तकुशत्वचतुर्पदन्यासं वस्त्रेण चतुर्पदन्यासं कुण्डस्याभ्यन्तरे समन्ताविषये अक्षवाणं विधाय मध्ये कूर्चरूपं विष्टरं वागीश्वरी वागीश्वरासनाय नमः, वागीश्वरी वागीश्वरमूर्तिभ्यां नमः. देवीं आवाहयेत् विद्वान् विदुषमातरं श्यामानुवती इन्द्याद्वा सत्त्वा स्वमाल्यपूटनां प्रसन्नवदनां पद्मोत्तरामणित्रयां ओं ह्रीं वागीश्वर्यै नमः. तद्वत् वागीश्वरं च पञ्चवक्त्रं नेत्रचतुर्हस्तिपादकं श्वेतवर्णं च वागीशम् अभयं वरदं दत्ता समालन्तु शूलन्तु रक्षास्तेदुष्टिकम् प्रधानं सर्वभूताद्यं ध्यायेत्येवं सक्षणः बिन्दुरूपाय वाग्मेया नाथो वागीश्वरस्तथा वागीश्वरी वागीश्वराभ्यां नमः. गन्धाद्भिर्यस्य हरणेः जग्रहात् सुग्रहात् कावन्यं ताम्रपात्रे आनीय आग्नेयामैशान्यां नैऋत्यां निधाय अग्निसकलं द्रव्यादार्थम् अस्त्रेण नैऋत्ये नित्सार्य वह्निं निरीक्षणादिभिर्विशोध्य ओं महामूर्तये नमः. भूताग्निपुरकेन गृहीत्वा हृदयेन कुम्भकेन नाभ्यग्निनाबिन्दु अग्न्यासंयोज्य रेतिके नित्सार्य ओं हनुमन्निचैतन्याय नमः. पादस्य अग्नौ सम्पूज्य
संहितया अभिमन्त्र्य अस्त्रान् संरक्ष्य कवचान् तेरमुद्रया अमृते कुर्यात् आधाय कुण्ठस्य उपरि सद्यो जातेन त्रिः परिभ्राम्य शिवभेदविधि ध्यात्वा पितरौ ईशरसोऽध्यायन् वागीश्रमणाढ्यां वागीचक्षुमानं विभाव्य भूमिट्टजालमूलेन आत्मसन्मुखमन्मो क्षिपेत् उत्सवनार्थं तृतीये वामदेवेनाभ्यर्च्य शिरसा उदितेन्द्रे दत्त्वा सीमन्तोरेण मित्रं षष्ठे मासि अघोरेणाभ्यर्च्य शिखया औदित्यं दत्त्वा शिखे वक्त्रा कल्पना निकुञ्च विभाव्य चरणार्थं समयमे तत्पुरुषेणाभ्यर्च्य कवचतिस्राहुतिर्भूत्वा जाते जाते गर्भ मलावस्नानार्थं गर्भाज्ञैः सन्तुष्या देव्याः हस्तस्थित गर्भकङ्कणम् उन्मुच्य स्वर्णकङ्कणं देव्याः कृतमिति ध्यात्वा सद्यदुर्गमस्त्रामुना सञ्चिन्त्य गर्भेण अस्त्रेणाताढ्य तेषु परिदिविष्टर परिसरणाः संस्थाप्य वक्त्राणां लालोपनादिन अग्नेः पुट्टे च मूलाग्रयोः घृताक्ताः पञ्चसमितः कट्येन भूत्वा मणे नमः पश्चिमे विष्णवे नमः दक्षिणे ओं रुद्राय नमः उत्तरे ओं ईश्वराय नमः उत्तरेषु ओं इन्द्राय नमः ओं अग्नये नमः ओं यमाय नमः ओं नैऋतये नमः ओं वरुणाय नमः ओं वायवे नमः ओं कुबेराय नमः ओं ईशानाय नमः ब्रह्मणे नमः ओं विष्णवे नमः निवार्तविघ्नसङ्गादं बालकमालिश शिवाज्ञां श्रावयेत् ततः सृक्सृवौ सकुशौ ऊर्ध्वमुखौ अधोमुखौ गृहीत्वा अधोमुखौ गृहीत्वा गर्भाग्रेण तदाग्रं सन्तृस्य पुनः सन्तृस्य मध्येन मध्यं सन्तृस्य पुनः परिभ्राम्य मूलेन मूलं सन्तृस्य तयोः सपृष्ठप्रदेशेषु शिवविद्यात्मार्ग तत्त्वत्रयरुद्रमार्गाय संहितं क्रमात् रुद्रान्मध्यात्मणे नमः श्रीशक्तये नमः श्रीवे सम्भवे नमः आत्माप्य ஏகாதச ருத்ராபிஷேகமானது மகரிஷி போதாயனரால் உருவாக்கப்பட்டது, வகுக்கப்பட்டது. பின்பு ஆபஸ்தம்பரும் அதை எளிதாக செய்வதற்கான முறைகளையும் வகுத்துள்ளார். இன்றைய காலகட்டங்களில் இந்த ஏகாதச ருத்ராபிஷேகம் என்பது சிவாலயங்களில் பொதுவாக பல இடங்களில் நடைபெற்று வருகிறது. இது ஒரு சிறப்பான பூஜையாகும். இந்த பூஜையை ஆகம முறைப்படி எப்படி செய்வது என சிவாகமங்கள் முறைப்படி மிஸ்ரம் என்று கூறுவார்கள். அதாவது வேத மந்திரங்களை கொண்டு ஆகம முறைப்படி எப்படி செய்வது என்பதை வகுத்து அதன்படியே இன்று சிவாலயங்களில் நடைபெற்று வருகின்றன. சிதபத்மாசனாசீனம் பஞ்சவக்ரம் சதுர்புஜம் லம்பகோர்ச்சம் பிரம்மமூர்த்திம் ஜடாமண்டிதசேகரம் श्रृक्कमण्डलदण्डाक्षमालाव्यग्रकराम्बुजम् अग्निं प्रार्थ्य अग्नेत्वमैश्वरं तेजः पावनं परमं पितः तस्मात् हृत्तज्ञ संस्थाप्य तर्पयाम्यहम् अग्निमध्ये ओं आधारशक्तये नमः ओं अनन्तासनाय नमः ओं सिंहासनाय नमः ओं योगासनाय नमः ओं पद्मासनाय नमः ओं विमलासनाय नमः शिवाशक्तये नमः ओं शिवासन शिवमूर्तये नमः ओं ईशानमूर्धाय नमः ओं हेत्रोक्तराय नमः ओं अघोरदयाय नमः ओं वामदेव्याय नमः ओं सत्योदयमूर्तये नमः ओं संजितकलायै नमः ओं शान्तिकलायै नमः ओं विद्याकलायै नमः ओं दृष्टाकलायै नमः निवृत्तिकलायै नमः ओं शिवाय नमः स्वामिन् सर्वजगन्नाथे यावत् होमावसानकं तावत् प्रीति भावेन मन्येऽस्मिन् सन्निधिर्भव सुप्रीतो भव सुप्रसन्नो भव वरदो भव स्वामिन् प्रसीद प्रसीदेति विज्ञाप्य स्वागतार्घ्यं दत्वा महामृतयाय नमः ओं सरसे स्वाहा ओं स्क्यारुडुं महीं कवचायुं ओं नेत्रेभ्यो डुडुमः अस्त्राय मूलेन ऐकतिभावे अस्त्रान् संरक्ष्य कवचान् मूलेन नमो मुद्रा पञ्चमुखी मुद्रा मध्ये शिवाय नमः पादयोः पाद्यं शिवाय सुधाचमत्रयं शिवाय स्वाहार्घ्यं दत्त्वा उग्रन्तमुले सुदूर्वाक्षादध्याद् मनसाभिटेकं विधाय अर्घ्य उदकविद्ना संस्थाप्य सूक्ष्मवासान्यं वृज्य चन्दनाक्षते दूर्वा श्रीपुष्प हेमगोपीनमेकलाति आभरणानि विचित्रवस्त्र मनसा भक्त्यादिर्वेद्या स्वाञ्जलित्रयेणाभ्यर्च्य आतत्वाय नमः ओं शिवाय नमः ज्ञात्वाय नमः ओं शिवाय नमः शिवाय नमः पुनर्मूलेन ओं शिवाय नमः इन्दादिः पुष्पमालां व्यङ्गृत्य अस्त्रे घण्टां ताडयन् मनोर्थमुद्रां दर्शयित्वा याङ्गी ईशानमूर्धादिभ्यो नमः यमानसि 11 முறை ருத்ரம் சொல்வது ஒரு ஆவர்த்தி ஆகும். அதலினால் 11 ரித்விஜர்கள் உட்கார்ந்து ஒரு முறை ஜெபம் செய்தால் ஒரு ஆவர்த்தி கணக்கு முடிவடைகிறது. இந்த ஒரு ஆவர்த்தியுடன் ஒரு
அனுவாகம் சமகத்தையும் சேர்த்து ஒரு அபிஷேகம் பூர்த்தியாகிறது. இப்படியாக 11 அபிஷேகங்களையும் 11 சிறப்பான திரவியங்களை கொண்டு செய்விப்பது ஏகாதச ருத்ராபிஷேகம் என்று கூறப்படுகிறது. இந்த ஏகாதச ருத்ராபிஷேகத்தில் சொல்லப்படும் 11 விசேஷ திரவியங்கள், அதன் நைவேத்தியங்கள் என்னென்னவென்றால், முதலாவதாக நல்லெண்ணெய், உற்சவ மூர்த்தியாக இருந்தால் அபிஷேகத்தூள், அதாவது மஞ்சன பொடி என்று கூறுவார்கள். இந்த பொடியால் அபிஷேகம் செய்யப்பட்டு ஒரு முறை ருத்ரம் இந்த 11 பேரும் சொல்லி அபிஷேகம் செய்வார்கள். இதை செய்த பின்பு இதற்கான நைவேத்தியம், சிறப்பான நைவேத்தியம் செய்யப்படும். இந்த திலாபிஷேகத்திற்கான நைவேத்தியம் எள்ளு சாதம் என கூறப்படுவதாகும். இந்த எள்ளு சாதம் நைவேத்தியம் செய்து இந்த திலாபிஷேகம் செய்தால் அவர்களுக்கு நோய்கள் வராது என்பது ஐதீகம். मोस्तु नीलगिरिराज साक्षात् विदुषे सोये सत्त्वानो हन्तेभ्यो नमः ब्रह्मजन्मस्तभयोरात्योज्या यास्त्रयस्त्रेणोपराता भगवोप वदत्यजनत्वकं सहस्राकृतिर्थे श्रीकल्याणामकाशिगोणसुमनाभव विज्जन्तुरक्कप्रतिनोषल्योबाणवागुमुद अनेसन्नस्येण आवृत्रणशतिः याते धर्मेरुट्टमहस्ये भूवदेतुनः यास्मान्नसुतस्मयक्मया प्रिभुज नमस्ते स्वायुधायानाका दृष्टवे भाभ्यां देवो भावभ्यां प्रवधन्वने विदेशमनो एतस्मात् विश्वः ततोर्तपायस्मृतेहितं हिरण्यभावेशेन अन्येषान्तकृतयेन नमो क्षेत्रवर्गेशेभ्यः नमो नमः सुखिरायत्रीपदेवीनापदयेन नमो कृताय व्याधिनेन्द्राणापदयेन नमो नमः एकेशायोपवितने पुट्टानापदयेन नमो नमो भवत्सयत्ते जगदापदयेन नमो नमो रुद्राजाताविने क्षेत्रानापदयेन नमो नमः सुगायाहंजायुनानापदयेन नमो नमो रोहिताय तपदये वृक्षाणापदयेन नमो नमो मन्द्रणे वाणजायक्षाणापदयेन नमो नमो भवन्तये वारवस्कदाय वृदीनापदयेन नमो नमो चेद्गोणाय वृदीदेवतीनापदयेन नमो नमः तत्रविताय धावदेशत्वनापदये नमः सहमानादिव्याधना व्याधिनीनापदये नमो नमः कौभार्यडङ्गिने स्तेनानापदये नमो नमो डङ्गिरडुमदेशराणापदये नमो नमो मञ्चदेवरमञ्चदेवतायुनापदये नमो नमो देववे वृद्धराजारण्यानापदये नमो नमः शिखाविद्योषकापदये नमो नमो समद्योणकजरत्वकृतानापदये. இரண்டாவது முக்கியமான திரவியம் பஞ்சகவ்யம். இந்த பஞ்சகவ்யம் என்பது பொதுவாகவே நமது இல்லத்தில் பயன்படுத்தப்படும், அதாவது ஏதாவது தோஷங்கள், தீட்டு போன்ற விஷயங்கள் நிகழ்ந்தால் நாம் இந்த பஞ்சகவ்யத்தை உட்கொண்டு தெளித்து சுத்தம் செய்கிறோம். கிருமி நாசினியாக இது பயன்பட்டு வருகிறது. இந்த பஞ்சகவ்யத்தை இரண்டாவது சிறந்த திரவியமாக கொள்ளப்படுகிறது. இதனால் செய்யப்படும் அபிஷேகத்தின் பலன் யாதெனில் தோஷங்கள் நிவர்த்தியாகின்றன. இந்த பஞ்சகவ்யம் செய்த பின்பு அதற்காக வெண் பொங்கலை நைவேத்தியமாக படைக்கிறார்கள். तैनं विश्वाभूतानि दृष्टोमप्रयातनः मोस्तु नीलगिरिराज साक्षात् विदुषे सोये सत्त्वानो हन्तेभ्यो नमः ब्रह्मजन्मस्तभयोरात्योज्या यास्त्रयस्त्रेणोपराता भगवोप वदत्यजनत्वकं सहस्राकृतिर्थे श्रीकल्याणामकाशिगोणसुमनाभव विज्जन्तुरक्कप्रतिनोषल्योबाणवागुमुद अनेसन्नस्येण आवृत्रणशतिः याते धर्मेरुट्टमहस्ये भूवदेतुनः यास्मान्नसुतस्मयक्मया प्रिभुज नमस्ते स्वायुधायानाका दृष्टवे भाभ्यां देवो भावभ्यां प्रवधन्वने विदेशमनो एतस्मात् विश्वः ततोर्तपायस्मृतेहितं हिरण्यभावेशेन अन्येषान्तकृतये नमो नमो क्षेत्रवर्गेशेभ्यः नमो नमः सुखिरायत्रीपदेवीनापदये नमो नमो कृताय व्याधिनेन्द्राणापदये नमो नमः एकेशायोपवितने पुट्टानापदये नमो नमो भवत्सयत्ते जगदापदये नमो नमो रुद्राजाताविने क्षेत्रानापदये नमो नमः सुगायाहंजायुनानापदये नमो नमो रोहिताय तपदये वृक्षाणापदये नमो नमो मन्द्रणे वाणजायक्षाणापदये नमो नमो भवन्तये वारवस्कदाय वृदीनापदये नमो नमो चेद्गोणाय वृदीदेवतीनापदये नमो नमः
சங்கீதாய தாவதே சத்வநாமதகை நமः சஹமானாதி வியாதனாதி. மூன்றாவதாக பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம் என்பது பல வகையாக பஞ்சாமிர்தங்கள் செய்யப்படுகின்றன. இதில் முக்கியமாக பழனி பஞ்சாமிர்தம் என்று நம் வழக்கில் உள்ள பஞ்சாமிர்தம் மிகவும் சிறப்பாக கூறப்படுகிறது. இந்த பழனி பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்வித்து அதன் பின்பு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் படைப்பதனால் நமக்கு சுகபோகங்கள் உண்டாகும் என்று புஷ்டி ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. கிருஷ்ண யஜுர்வேதத்தில் தைத்திரிய சம்ஹிதையில் மத்தியில் ஸ்ரீருத்ரமானது வருகிறது. ஸ்ரீருத்ரம் 11 அணுவாகமாக உள்ளது. இந்த 11 அணுவாகத்தில் 8வது அணுவாகத்தின் மத்தியில் நம சிவாய எனும் பஞ்சாட்சரமானது வருகிறது. இந்த பஞ்சாட்சரம் வருவதனாலேயே ஸ்ரீருத்ரம் என்பது ஒரு சிறப்பான மந்திரமாக கொண்டு அனைத்து சிவ பூஜைகளிலும் கூறப்பட்டு வருகிறது. நெய் அபிஷேகம். இந்த நெய் அபிஷேகம் என்பது நெய் என்பதே தேவர்களுக்கு உணவு என்று கூறப்படும். இந்த பசு நெய் என்பதனால் நாம் ஆவர்த்திகள் பசு நெய்யாலேயே கொடுக்கின்றோம் ஹோமங்களில். இந்த பசு நெய் என்பது மிகவும் தேவர்களுக்கு பிரீத்தியான ஒன்றாகும். இதனால் அபிஷேகம் செய்யும் பொழுது நமக்கு மோட்ச சிந்தனையும் மோட்சமும் கிட்டும் என்பது ஐதீகம். இந்த நெய்யினால் அபிஷேகம் செய்த பின்பு சம்பா சாதம் எனப்படும் மிளகும் நெய்யும் கலந்த சாதம் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. अन्तेभ्यो नमः प्रपञ्चधर्मणस्तुभयोरार्त्नियोर्जां यास्तदयास्तैलवपराधा भगवोवप अवदत्यधुन्तुं सहस्राक्षते रुद्धे विदल्याणामुखा शिवोणसुमना भव विज्जन्द्रकपर्दिनो विसल्योपाणवागुमुत अनेसन्नस्यैव आभुरश्रीनगरेः नाटे हेतुर्मेरुत्तमस्ते भगवते मनोः यास्मान् विश्वदस्तमे क्ष्मे अवनिभुज नमस्ते स्तुवायुधायानागताय विष्णवे उभाभ्यां அடுத்து பாலினால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த பாலினால் அபிஷேகம் செய்வதனால் ஆயுள் விருத்தி அடைகிறது. இதற்கான நைவேத்தியம் பால் சாதம், அதாவது ஸ்ரீராமன். அடுத்தது தயிரால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த தயிரால் அபிஷேகம் செய்வதனால் சந்ததி விருத்தி உண்டாகிறது. இதற்கான நைவேத்தியம் தயிர் சாதம்.
அதன் பின்பு தேனால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த தேனானது சுகமும் இசைஞானமும் அளிக்கிறது. தேன் அபிஷேகத்திற்கு பிறகு தேன் சாதத்தால் நைவேத்தியம் செய்யப்படுகிறது. नमोस्तु नीलग्रीवासहस्राक्षाय निरुषे अतो ये सदत्तानो हन्तेभ्यो नमः प्रमुच्य धर्मणस्तमयोरात्म्योर्ज्यां राष्ट्रदेयस्त्रेणोपराधा भगवो भव अवदत्यनस्तकं सहस्राकृतेरुदे धीरसल्यानामकाशिवोनस्समनाभव विद्यधनुकवर्धिनो विसर्जो भावनागमुद अनेसन्नस्येणव आवरुसनिलङ्गतिः यादे हेतुर्मीरुट्टमास्ते बभूवदेदनोः ते अस्मान् विसुतस्तमयक्ष्मे अपरिपूज नमस्ते स्वायुधायानादाविष्णवे उभाभ्यामुदेनो बाहुभ्यां नोदनुने परिदेदनो एदिरस्मानुनक्तिस्वतः अतो एदिस्तवारे स्मृते इदं नमो हिरण्यबाहवे सेनान्यदिशान्तपतये नमो नमो वृक्षेभ्यो ऋगेशेभ्यो पशूनाम्. அதன் பிறகு கரும்புச்சாறு அபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த கரும்புச்சாறு அபிஷேகம் செய்வதனால் சுகபோகங்கள் கிடைக்கின்றன, எதிரிகளின் பயம் நீங்குகிறது. கரும்புச்சாறு அபிஷேகம் செய்த பின்பு கற்கண்டு சாதம் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. அதன் பின்பு பழச்சாறு பழங்கள் அபிஷேகம் செய்யப்படுகின்றன. இதனால் நன்மக்கட்பேறு கிடைக்கும், துன்பங்கள் நீங்கும், கோபம் தனியும். அதற்கான நைவேத்தியமாக எலுமிச்சம் சாதம் நைவேத்தியமாக செய்யப்படுகிறது. उदयनं गोपाद सन्नतहार्यः उदयनं विश्वाभूतानिर्तोमयाजनः नमोस्तु नीलग्रीवासहस्राक्षाय निरुषे अतोजे असत्पानो हन्तेभ्यो नमः नमः जन्मनोभयोराप्योर्जां यासुदेयत्वयोपराधा भगवोगा वदज्जनः. பின்பு இளநீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த இளநீர் அபிஷேகம் செய்வதனால் சுகபோகங்கள் கிடைக்கின்றன. இதற்கு தேங்காய் சாதம் நைவேத்தியமாக செய்யப்படுகிறது.
यादे रुद्र शिवातनूर घोरापावकाशिनी तयानस्तनु वासन्तमयायुधसन्ताभिषाकसेः याभिषङ्गसन्तहस्तेव परस्तवे पुरुषं जगते शिवेन वचसात् वायुधसाच्चावदामसि यथा न सर्वमिज्जगते क्ष्मकुसुमनासदे नमो देव्योऽभिषेके अनेकसर्वान् जपयन् सर्वास्यादुधान्याः अथव्यस्ताम्रोरुब्रस्तमङ्गलः जय जय मां रुद्राभिदो दिप्रसदासोवेघां अथव्यवदत्तनीलग्रीवोविलोहितः उदयनं गोपालसर्वसाहार्याः उदयनं विश्वाभूतानृटोमदयादिनः नमोऽस्तिनीलग्रीवासाक्षाय मीढुरे अतो ये सत्त्वानो हन्तेभ्यो वृण्णवः प्रमुदितन्मनस्त्वयोरात्मयोर्जाः கடைசியாக சந்தனாபிஷேகம் செய்யப்படுகிறது. சந்தனாபிஷேகம் செய்வதனால் புகழ் கிடைக்கிறது, புகழ் உண்டாகின்றது. இதற்கான நைவேத்தியமாக புளி சாதம் உள்ளது. புளி சாதத்தால் நைவேத்தியம் செய்வது நமக்கு புகழ் கிடைக்கிறது. இப்படியாக 11 திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்வித்து 11 விதமான நைவேத்தியங்கள் படைக்கப்பட்டு ஏகாதச ருத்ராபிஷேகமானது இந்த அபிஷேக நைவேத்திய விஷயங்களில் நிறைவுறுகிறது. பதினாறு உபசாரங்கள் என கூறப்படும் சோடசோபசார பூஜை இறைவனுக்கு அலங்காரம் செய்வித்த பின்பு செய்யப்படுகிறது. இந்த சோடசோபசார பூஜையில் பதினாறு விதமான உபச்சாரங்களை நாம் இறைவனுக்கு செய்கிறோம். இந்த உபச்சாரங்களில் தூபம், தீபம், ஆசீர்வாதம் என்று கூறப்படும் இறைவனை புகழ்ந்து கூறுதல், இறைவனிடமிருந்து நாம் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து அவனை புகழ்ந்து கூறும் பொழுது அவன் நமக்கு அருளுதலே ஆசீர்வாதம் என கூறப்படுகிறது. பின்பு 4 வேதங்களால், வேத மந்திரங்களால் அவனை துதிக்கிறோம். பின்பு தேவார திருவாசக பாடல்கள் பாடப்படுகின்றன. கணபதி தாளம் கூறப்படுகிறது. அதன் பின்பு வாழ்த்து ஸ்லோகங்கள் சொல்லி பூஜைகளை நிறைவு செய்து தீபாராதனைகளை முடித்து பிரசாதங்களை வழங்குகிறோம்.
नमो अस्तु सर्वेभ्यो ये केच पृथिवीमनो ये अन्तरिक्षे ये दिविजेभ्यः सर्वेभ्यो नमः ये भूयोचने இந்த ஏகாதச ருத்ராபிஷேகத்தை நாம் செய்வதனால் பல பலன்கள் உண்டாகின்றன. பல இன்னல்களிலிருந்து நாம் காக்கப்படுகின்றோம். இந்த ஏகாதச ருத்ராபிஷேகத்தை பார்த்ததனால் ஆதி ஆத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக என 3 விதமான இன்னல்கள் நமக்கு வருகின்றன. ஆத்தியாத்மிக என்பது நம் உள்ளிருந்து வரும் இன்னலாகும். ஆதி பௌத்திகம் என்பது நாம் நம்மை சுற்றி இருக்கும் பௌத்திக சம்பந்தங்களால் விஷயங்களால் ஏற்படும் இன்னல்களாகும். ஆதி தெய்வீகம் என்பது பேரிடர்கள், அதாவது ஆழி பேரலை, வெள்ளம், புயல் காற்று போன்ற பேரிடர்களிலிருந்து நாம் காக்கப்பட வேண்டும். இம்மூன்றும் நம்மால் ஏதும் இயலாது, இறைவன் அருளாலேயே காக்கப்பட முடியும். அதனால்தான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மந்திரத்தை கூறிய பின்பும் நாம் 3 முறை சாந்தி 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 என்று கூறுகிறோம். இந்த புத்தாண்டு நன்னாளில் நாம் அனைவரும் இம்மையில் அனைத்து இன்பங்களையும் பெற்று மறுமையில் இறைவனடியை சேர்வதற்காக பிரார்த்தித்து இந்த ஏகாதச ருத்ராபிஷேகத்தை மனநிறைவுடன் பார்த்து அனைத்து பலன்களையும் பெறுவோமாக என்று எல்லாம் உள்ள லோகாம்பிகை உடனுரை அருள்மிகு திருப்பாலீஸ்வரர் வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.